நம்ம மல்லிக்கும் ரேணுகாவுக்கும் வாழ்வா சாவா அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் இடையில வந்து ஒரு போட்டி வந்து போயிட்டுருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் வந்து போட்டு தள்ளிட்டு சொத்தெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ஒரு பிளானை வந்து போட்டாங்க. ஆனால் வந்து அந்த பிளான் வந்து மல்லிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அது வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மல்லி வந்து தடுத்துட்டாங்க. மல்லி வந்து தடுத்துறதுனால வந்து இப்போ ரேணுகா வந்து என்ன ஒரு நிலமையில இருக்காங்க அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும். மல்லியை வந்து ஏதாவது பண்ணணும், மல்லியை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து மல்லி மேலே இருக்கிற கோபம் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மல்லி சொல்கிறது நம்புகிறாங்க நம்பலை அப்படின்றது செகண்ட்ரி. ஆனால் வந்து மல்லிக்கு வந்து உண்மை தெரிஞ்சதுனால அதை வந்து சாப்பிட்றதுக்கு யாரும் வந்து விட மாட்டாங்க. ஒரு வேளை இது மல்லியை பிடிக்கிறதுக்கான ஒரு ட்ராப்பாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மல்லியை எப்பயும் பயமுறுத்துகிற மாதிரி பயமுறுத்தி, ஆனால் வந்து கடைசியில் வந்து அதில் ஒன்றும் இல்லை, மல்லியை தான் வந்து எல்லோரும் திட்டுறாங்க. காரணம் வந்து இவர் சுடர் தான், ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து என்னை எப்போ பார் வந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வீட்டிலேருந்து மொத்தமாக அனுப்புறதுக்கான பிளானாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க. அப்படி ஒரு பிளானாக இருந்திருந்தால் ரேணுகா வந்து ஓவராக ஆசைப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த வீடு எனக்கு தான், சொத்து எனக்கு தான், இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வந்து இது உண்மையான இன்சிடெண்ட்டாக இருக்கிறதுனால மல்லி வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரையும் வந்து காப்பாற்ற தான் போகிறாங்க. மல்லி சொல்கிறத நம்பாத ஒரே ஆள் வந்து கதிரேசனும் நிஷா வந்து கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. ஏன் மல்லி சொல்கிறா அப்படின்றதுக்காகவே வந்து அவங்க 2 பேரும் கண்டிப்பாக நம்ப போகிறது கிடையாது. விஜய் வந்து ஹெல்ப் பண்ண முடியலை அப்படின்னாலே வந்து மல்லி சொல்கிறத வந்து எடுத்து ஏதாவது பேசுவார். மல்லி சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு வந்து எல்லார்கிட்டையும் பேசுவாரா பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நல்ல வேளை வந்து மல்லி எப்படியோ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சாலே வந்து இப்போ அங்கே வந்து ரேணுகாவை சுற்றி வந்து அவங்களோட ஆளுங்க இருக்காங்க, ரவுடி பசங்க. இங்கேருந்து எப்படி வந்து எல்லாரும் தப்பிச்சு வீட்டுக்கு போக போகிறாங்க? அங்கே வந்து யார் ஹெல்ப் கேட்டாலே வந்து ஹெல்ப்புக்கு வர முடியாத நிலமையில அங்கே இருக்குது. அப்படி இருக்கிறபோது மல்லிக்கு வந்து ஹெல்ப்பு கேட்டாலையும் மல்லியை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்படி உதவி கிடைக்கும்? அப்படியே உதவி பண்ணாலே அவங்க மட்டும்தான் இருக்காங்க, எப்படி விடுவாங்களா? இவங்களை எல்லாரையும் போட்டு தள்ளணும் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து நினச்சிட்டு வந்து மல்லி வந்து ரேணுகா வந்து வந்திருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி விட்டுட்டா வந்து ரேணுகா வந்து அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, டைமும் இல்லை அப்படின்றது ரேணுகாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து ரேணுகாவே வந்து இன்றைக்கி கண்டிப்பாக வந்து இந்த பிளானை வந்து முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு முடித்தாங்க. இன்றைக்கி முடியலன்னா அவ்வளோதான். ரேணுகா வந்து விஜயை வந்து வச்சு செஞ்சிருவார். ஏன்னா வந்து விஜய் வந்து ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ நாள் தான் இவளுக்கு, இதுக்கப்புறம் வந்து இவளை நம்ம விட்டு வைக்கக்கூடாது. உண்மை தெரிஞ்சு நம்ம இன்னும் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப வேஸ்ட்டு. ஏன்னா இவள் என்ன எப்போ என்ன பண்ணுவான்னு நம்மளால் யோசிச்சுட்டு இருக்கவே முடியாது. குடும்பத்தில் ஒருத்தி இப்படி ஒருத்தி இருக்கா, என்ன பண்ணுவான்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தினம் வந்து சாக முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம கூடிய சீக்கிரம் வந்து ஏதாவது கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து முடிவு பண்ணிட்டாரு. ஸோ கூடிய சீக்கிரமாக வந்து சுடர் வந்து ரேணுகான்ற வேஷத்துலேருந்து வெளியே வரதான் போகிறாங்க. அது நம்ம எல்லோரும் கண் கூட பார்க்க தான் போகிறோம். இங்கேயே வந்து மல்லியோட வாழ்க்கை இன்றைக்கோ அன்றைக்கோ எல்லாரையும் சாக வைக்கிற நிலமையில வந்து போயிட்டுருக்கு. ஆனால் வந்து அங்கே மல்லியோட வீட்டில் வந்து மல்லிகையோட அண்ணாக்கும் அவங்க அன்றைக்கும் வந்து சண்டை வந்திருக்கு. பாபுக்கு ஏன் வந்து இப்படி ஒரு சந்தேக புத்தி வந்து எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலை. அது வந்து நாகு மேலே இருக்கிற பொசசிவ்னஸ் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி வந்து சந்தேகத்தில் வந்து முடிஞ்சிருக்கு. அது வந்து வேறு ஒரு பர்சனோடு வந்து சந்தேகப்படுறாங்க. இதனால தான் வந்து தங்க கூட பேசுகிறதில்ல, தனக்கு சாப்பாடு போடுறதில்ல, தன்னை வந்து பார்த்துக்கிறதில்ல, எனக்காக வந்து எதுவுமே செய்ய மாட்டேன்றா, அவள் பாட்டுக்கு இருக்கா, அவள் பாட்டுக்கு போயிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சனோட வந்து ஒப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நாகுவோட மனசை இது ரொம்பவே வந்து பாதிக்குது. எதுக்கே இப்படியா பேசுகிறீங்க? பொண்டாட்டி மனசில் வந்து புருஷன் தான் இருப்பான், வேறு யார் இருப்பான்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கேன், எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நாகு வந்து ரொம்பவே வந்து மனசொடிச்சு போயிட்டாங்க. ஆனால் வந்து பாபுக்கு அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெல்லாம் வந்து பொண்ணுங்கன்னாவே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 1க்கு 2 வந்து சொல்லிவிட்டது பாபுவோட மனசை இன்னமும் வந்து கலைச்சிருச்சு. எப்பவும் குடிக்காதவர் இப்போ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. இவ என்னை மதிக்கிறதில்ல, காரணம் எல்லாம் வந்து யாரையும் வந்து நினச்சிட்டு இருக்கா, யாரு கூடயும் வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. பாபுவோட மனசுக்கு இப்படி ஏன் இப்படி வந்து சடனாக வந்து இப்படி வந்து தோணுது? நான் இருக்கிறதுலே நல்ல மனுஷர் பாபு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அவரே வந்து இந்த மாதிரி வந்து பேசுகிறது வந்து கொஞ்சம் ஏற்றுக்க முடியாததாக இருக்குது. நாகுவோட மனசை வந்து ரொம்பவே வந்து புண்படுத்துகிறாரு.
இதை நாகு வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வர போகிறாங்க, எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு வேலைக்கு போனால் தான் வந்து செலவுக்கு, ஏன்னா அவருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாகுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் வந்து தனக்கு வந்து வேலையை வந்து நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படி இருக்கிற நாகுவை வந்து பாபு ஏன் சந்தேகப்படுறாரு அப்படின்றது தான் இங்கே வந்து பெரிய கொஷினு. நாகுவோட தங்கச்சி வந்து எவ்வளவோ சொல்கிறாங்க, ஆனால் வந்து ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை பாபு. இது வந்து கடைசியில் மல்லிகிட்ட தான் வந்து முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். மல்லிக்கே வந்து 1008 பிரச்சனை. இதை எப்படி வந்து மல்லி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.